Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான Physics Unit 9ல choke coils பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ் அண்டு குவாலிட்டி ஃபேக்டர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ ஒரு ரெசனன்ஸோட ஷார்ப்னஸ் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த குவாலிட்டி ஃபேக்டர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோங்கிறத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அந்த குவாலிட்டி ஃபேக்டர்ஸ் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய இந்த செலக்டிவ்னஸ் அதை வந்து நமக்கு டிஸ்கிரைப் பண்ண சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது இந்த ஷார்ப்னஸை வச்சு அதை டிஸ்கிரைப் பண்ண சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதோட ரெசனன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ரெசனன்ஸோட ஷார்ப்னஸ் வந்து அந்த பீக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ப்பாக அந்த ரெசனன்ஸ் பீக் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் கரண்ட் வந்து ட்ராப் ஆகிறது வந்து வேகமாக ட்ராப் ஆகும். அப்போ அங்கே வந்து அது நமக்கு அந்த சர்க்யூட் நமக்கு எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா ஹைலி செலக்டிவ்ங்கிறது வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுங்கிறத பார்த்துக்கணும். ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கரண்ட் ட்ராப் ஆகிறது வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அது ஹைலி செலக்டிவாக இருக்கும். அந்த ரெசனன்ஸை சூஸ் பண்ணுறதுல ஹைலி செலக்டிவாக இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கணும். அதே மாதிரி ப்ராடராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெசனன்ஸ் ஸ்பீக்கு அந்த கரண்ட் ட்ராப் ஆகிறது என்னவாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி அந்த செலக்டிவ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லோவாக இருக்கும். அந்த செலக்டிவிட்டி வந்து லோவாக இருக்குங்கிறத வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கியூ ஃபேக்டர்னா என்ன சொல்லி பார்த்துருந்தோம். கியூ ஃபேக்டருக்கு என்ன கிடையாது அப்படின்னா வந்து டைம்ஸ்லெஸ்ஸு பேராமீட்டர்ஸ். அப்போ அதுக்கு என்ன கிடையாது, யூனிட்ஸுங்கிறது கிடையாது, நோ யூனிட்ஸு. அப்போ இது எதை மெஷர் பண்ணுறது, அந்த ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது எதுக்கு உள்ள ரேஷியோ அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா ரெசனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சிக்கும் பேண்ட் வித்துக்கும் உள்ள ரேஷியோ தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து கியூ ஃபேக்டர்ஸ்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இந்த கியூ ஃபேக்டர்ஸ்க்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/r √L/C எழுதலாம். அது எப்படி எழுதலாம் அப்படின்னா ωr/L/rன்னு எழுதலாம். அது எப்படி எழுதலாம்னா 1/ωr CR சொல்லி எழுதலாம் சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதை ரெண்டையும் ரிலேட் பண்ணி ஒரு டேபிள் பார்த்துருந்தோம். எப்படின்னா ஹை கியூ ஃபேக்டர் வந்து ஹையாக இருந்துச்சு அப்படின்னா கியூ ஃபேக்டர் வந்து என்னவா இருக்குது, ஹையாக இருக்கப்ப, அதே மாதிரி கியூ ஃபேக்டர் வந்து லோவாக இருக்கப்ப எப்படி இருக்கும். அப்போ ரெசனன்ஸுக்கு அதாவது கியூ ஃபேக்டர் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ரெசனன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஷார்ப்பாக இருக்குன்னா அது பேண்ட் வித் என்னவாக இருக்கும், நேராவாக இருக்கும். அதே மாதிரிக்கு இங்கே கியூ ஃபேக்டர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பீக் வந்து என்னவாக இருக்குன்னா ப்ராடராக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய பேண்ட் வித் வந்து ப்ராடராக இருக்கும். அப்போ அந்த அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த ஷார்ப்னஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த ரெசனன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ இந்த செலக்டிவ்னஸ் எப்படி இருக்கும்னா இந்த செலக்டிவிட்டி வந்து ஹையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் கியூ ஃபேக்டர் ஹையாக இருக்கப்ப அதோட பீக் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அப்போ நமக்கு இருக்கக்கூடியது வந்து அந்த செலக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா ஹையாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய செலக்டிவிட்டி வந்து லோவாக இருக்கும். அப்போ செலக்டிவிட்டி ஹையாக இருக்கப்ப நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா லோவாக இருந்துச்சு. ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருக்கனால இங்கே இருக்கக்கூடிய இந்த கரண்ட் ரெசனன்ஸ் என்னவாக இருக்குன்னா ஹையாக இருக்கும். அப்போ இங்கே வந்து ஹையாக இருக்கப்ப லோவாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸுங்கிறது லோவாக இருக்கப்ப ஹையாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த கரண்ட் வந்து என்னவாக இருக்கும்னா லோவாக இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடணும். நெக்ஸ்ட் அது வந்து எதுக்கு வந்து இன்வெர்ஸ்லி, அதாவது எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாலிட்டியாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கியூ ஃபேக்டர்ஸுங்கிறது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி, அதே மாதிரி பேண்ட் வித்துக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டினையுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். இதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்த டாபிக். டுடே டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோக் காயிலோட அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சோக் காயிலுங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு எசென்சியல் ஒரு பேசிவ் எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோக் காயில்னு சொல்கிறோம். இப்போ அது வந்து 2 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பேசிவ் காம்பனண்ட் ஒன்று சொல்லுவோம், ஆக்டிவ் காம்பனண்ட் சொல்லுவோம் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அந்த பேசிவ் காம்பனண்ட் அப்படின்னா
இதுக்கு ஒரு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பவர்ஸுமே நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா கொடுக்க வேண்டியது கிடையாது. இப்போ ஆக்டிவ்னு பார்க்குறோம். ஆக்டிவ் அதே மாதிரி பேசிவ் காம்பவுண்ட்ஸ் 2 காம்பவுண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து எக்ஸ்டர்னல் பவருங்கிறது தேவை இங்கே. ஆனால் இங்கே என்ன கிடையாது அப்படின்னா எந்த ஒரு பவருமே வந்து என்ன எக்ஸ்டர்னல் பவருமே கொடுக்க தேவையில்ல. இதோட ஃபங்க்ஷன் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா இது வந்து கண்ட்ரோல், அதாவது கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, அதை ஆம்ப்ளிஃபை பண்ணுறது, இந்த ப்ராசஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்டிவ் காம்பவுண்ட் வந்து பண்ணும். என்னன்னா கண்ட்ரோல் வந்துட்டு ஆம்ப்ளிஃபை, அதாவது கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதே மாதிரி ஆம்ப்ளிஃபை பண்ணும். அதுவே வந்து பேசிக் காம்பவுண்டுங்கிறது என்ன பண்ணுன்னா ஸ்டோர் பண்ணும், அதோட எனர்ஜி வந்து டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டோர் பண்ணி டிசிபேட் பண்ணும். டிசிபேட் எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி டிசிபேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்டிவ் காம்பவுண்டில் எதெல்லாம் வரும் அப்படின்னா எக்ஸாம்பிளாக பார்க்குறப்ப டிரான்சிஸ்டரு, அது மாதிரி டயோடு, ஐசிசி இதெல்லாமே எங்கே வரும் அப்படின்னா வந்து ஆக்டிவ் காம்பவுண்ட். அதுவே பேசிக் காம்பவுண்டில் பார்க்குறப்ப நம்ம பார்த்துருந்தோம்ல பேசிக்காக ரெசிஸ்டார் வரும், அதே மாதிரி கெப்பாசிட்டர், இண்டக்டர்ஸ் இதெல்லாமே எங்கே வரும் அப்படின்னா வந்து பேசிக் காம்பவுண்டில் வரக்கூடிய கான்செப்ட்ஸு. இதை வந்து ஆக்டிவ் காம்பவுண்ட்னா பேசிக் காம்பவுண்ட்னு சொல்கிறது. அப்போ இந்த சோக் காயிலுங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு பேசிக் எலக்ட்ரிக் காம்போனன்ட். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு இண்டக்டார்ஸ் மாதிரி. ஏன்னா இண்டக்டார்ஸ் எல்லாம் பேசிக் காம்பவுண்ட்ஸில் வரும். இது ஒரு இண்டக்டார்ஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகும் இந்த சோக் காயிலுங்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த சோக் காயில் இது எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி அல்டர்னேட்டிங், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி கரண்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா சோக் பண்ணுற மீன்ஸ் அதை வந்து தடுத்து நிறுத்தும், அதை வந்து அலோவ் பண்ணாது. பட் அதே சமயம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து டிசி கரண்ட்டை நமக்கு வெரி லோ ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஏசி கரண்ட்டை ஒரு ஸ்மால் நெக்லிஜிபிள் ஆப்போசிஷன் கூட அது வந்து அலோவ் பண்ணும். ஆனால் எதை மட்டும் அலோவ் பண்ணாது அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணாது. பட் வந்து வெரி லோ ஃப்ரீக்வன்சியும் டிசி கரண்ட்டையும் வந்து ஒரு நெக்லிஜிபிள் ஆப்போசிஷன் கூட சேர்ந்து, அதாவது ஒரு கொஞ்சமான ஒரு தடையை கொடுத்து அதை என்ன பண்ணும்னா அலோவ் பண்ணும். அதை வந்து சோக் காயில்ங்கிறது. நெக்ஸ்ட் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் சோக் காயில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமைஸ்டு, அது இண்டக்டர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா மேக்ஸிமைஸ்டாகவும் ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்க பண்ணிக்க தான் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இதை நம்ம உருவாக்கியிருப்போம். அந்த சோக் காயில் வந்து இண்டக்டன்ஸ் வந்து ஹையாக இருக்கும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் இதை என்ன பண்ணியிருப்போம்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு காயில், இந்த சோக் காயில் இருக்கக்கூடிய இந்த காயில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து திக் இன்சுலேட்டட் காப்பர் ஒயர், அதாவது திக்காக இருக்கக்கூடிய இன்சுலேட்டட் காப்பர் ஒயரில் வந்து க்ளோஸாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து க்ளோஸாக சுற்றி லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்க மாதிரி தான் இந்த காயில்ஸுங்கிறது இருக்கும். நமக்கு தெரியும் இண்டக்டர்ஸுங்கிறப்ப நம்ம காயில் மாதிரி இருக்குமா, இது என்ன இருக்குன்னா திக்கு இன்சுலேட்டட் காப்பர் ஒயராக இருக்கும், திக்காக இருக்கும், திக்கான கூட கேட்கலாம். அப்போ திக்கு இன்சுலேட்டட் காப்பர் ஒயராக க்ளோஸ்டாக சுற்றி இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸுங்கிறது, ஒரு டர்னுக்குள்ளே நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸுங்கிறது இருக்கும் அந்த காயில். நெக்ஸ்ட் இந்த திக்கு ஒயர், இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த திக் ஒயர் வந்து எதுக்கு நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஓமிக் ரெசிஸ்டன்ஸ், அங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி லோவாக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இதை வந்து லோவாக மெயின்டைன் பண்ணிச்சு அப்படின்னா பவர் வந்து என்ன ஆகும்னா மினிமைஸ், அதாவது பவர் லாஸுங்கிறது மினிமமாக இருக்கும். அங்கே ஏற்படக்கூடிய பவர் லாஸ் வந்து கம்மியாகிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோம் இந்த திக் ஒயருங்கிறது யூஸ் பண்ணுறோம். நமக்கு தெரியும் இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறப்ப அது என்ன பண்ணுன்னா பவரை டிசிபேட் பண்ணும். அப்போ இங்கேருந்து லோவாக இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி லோ அப்படின்னா பவர் லாஸுங்க என்ன இருக்கும் மினிமைஸாக இருக்கிறதுக்காக தான் இந்த திக் ஒயரை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மெனி டர்ன்ஸ், ஏன்னா இங்கே லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இருக்கு. ஏன் இந்த மெனி டர்ன்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த வெரி லார்ஜ் செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. செல்ஃப் இண்டக்டன்ஸுங்கிறப்ப தன்மின் தூண்டல், அதாவது
செல்ஃபாக வந்து அது க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்து மெனி டர்ன்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம், நிறைய டர்ன்ஸ் இருக்க மாதிரிக்கு. நெக்ஸ்ட்டு கோராக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காயில் வந்து அதாவது சாஃப்ட் அயான் கோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த இண்டக்டன்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்லி இன்க்ரீஸ், அதாவது இண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த அயான் கோர் வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம். சாஃப்ட் அயான் கோர் வந்து அங்கே யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்க பகுதிக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா சோக் காயில் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதனால தான் இந்த சாஃப்ட் அயன் கோருங்கிறது யூஸ் பண்ணுறோம். இந்த சாஃப்ட் அயன் கோருக்கு என்ன இருக்கும்னா ஹை மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிங்கிறது இருக்கும். சோக் ஆயிலுக்கு அங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த அயான் கோருக்கு என்ன இருக்கும்னா ஹை மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிங்கிறது இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கன்ஸ்ட்ரேட் பண்ணி நமக்கு எதை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது மூலமாக நமக்கு வந்து அதாவது இண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா அந்த இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக வந்து சாஃப்ட் அயன் கோர் வந்து அங்கே யூஸ் பண்ணுற கோரா. அப்போ அதனால இந்த சாஃப்ட் அயன் கோருக்கு ஹை மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி இருக்கிறதுனால இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை கன்ஸ்ட்ரேட் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணும், எல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப எல் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குது. அப்போ இதை வந்து இது வந்து ஹை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஹை ஆயிரும் அப்படின்னா எல்லும் ஆட்டோமேட்டிக்காக ஹை ஆகும். அதனால தான் அங்கே வந்து நம்ம சாஃப்ட் அயன் கோரை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நோட்டு. இப்போ நோட்னா ஃபார் ஹை ஃப்ரீக்குவன்சி சோக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த கோர் லாஸஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம எதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபெர்ரைட் கோரோ ஆர் வந்து ஏர் கோர்ஸையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட் அயன் கோர்ஸ் தாண்டி நம்ம இந்த ஃபெர்ரைட் கோரையும் ஏர் கோர்ஸையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கோர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரீக்குவன்சி ஆப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. நெக்ஸ்ட் அதுக்கான ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ். இந்த சோக் காயில்ஸ் வந்து எந்த பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்டு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஏசி சர்க்யூட் இருக்கக்கூடிய அந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கான்செப்டை வச்சு தான் இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சோக் காயில் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு இண்டக்டாஸ் மாதிரி தான் இது ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தோமா. அப்போ அதோட பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல், அதோட இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறப்ப இதோட பிரின்சிபல்ஸ், ஏன்னா அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னோம். அப்போ அந்த பிரின்சிபல் பார்க்குறப்ப செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் இப்போ கரண்ட்டு வந்து அந்த காயில் வழியாக வந்து கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ கரண்ட் பாஸ் ஆகுறப்ப நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த கரண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். அந்த கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகுறது மூலயமா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி நமக்கு எதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து வோல்டேஜ், அந்த காயில் இட் செல்ஃபாகவே என்ன பண்ணுவோம்னா வோல்டேஜ் வந்து நமக்கு இன்டியூஸ் பண்ணோம்னா தூண்டும். கரண்ட் ஃப்ளோ ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ வந்து கரண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து இன்டியூஸ் ஆகும் இட் செல்ஃபாகவே. அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகும் மூலியமாக நமக்கு வந்து இது இன்டியூஸ்டு வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த லென்ஸ் லா படி எதை அப்போஸ் பண்ணுதுன்னா இந்த கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறத வந்து அப்போஸ் பண்ணும். அந்த பிரின்சிபல் படி தான் வந்து இது ஒர்க் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த இண்டக்டர்ஸோட ஒர்க் என்னன்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்போ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆப்போசிஷன் டு ஏசி, அதாவது அல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கான ஆப்போசிஷன். இப்போ ஏசி, அதாவது இண்டக்டர்ஸ் வந்து ஏசிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆப்போசிஷன் வந்து என்ன அப்படின்னா தான் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அதாவது இண்டக்டர் வந்து ஏசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்போசிஷன் தான் வந்து என்னென்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இது என்னென்னு நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருந்தோம். இந்த கான்செப்ட் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தா தான். அப்போ அதுக்கான ஃபார்முலாஸும் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ XL = 2/FL, அதை வந்து ஒமேகா எல்னு சொல்லுவோம். அந்த ஒமேகாவுக்கு பதிலாக தான் 2/Fங்கிறத போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு இதில் எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஏசி சோர்ஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீக்குவன்சி. நெக்ஸ்ட் எல்லுங்கிறது செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் காயில் இருக்கக்கூடிய செல்ஃப். ஏன்னா இங்கே வந்து சோக்காயிலுங்கிறப்ப செல்ஃபாக தான் வந்து இண்டக்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா. அப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸ்
அந்த காயிலோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் இங்கே இல்லைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சின்ஸ் சோக் காயிலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து லார்ஜ் இண்டக்டன்ஸுங்கிறது இருக்கு. லார்ஜ் இண்டக்டன்ஸுங்கிறது இருக்கிறதுனால அது எங்கே யூஸ் பண்ணுறோம்னா யூஸ் எடுத்து சிக்னிஃபிகண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து யூஸ் ஆகும். அப்போ லார்ஜ் இண்டக்டன்ஸ் வந்து லார்ஜாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸுங்கிறது என்னவா இருக்கும்? அப்போ வெரி ஹையாக தான் இருக்கு. ஏன்னா இது லார்ஜாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதுவுமே ஹையாக தான் இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கிறனால இது ஹையாக இருக்குது அப்படின்னா இதுவுமே நமக்கு ஹையாக தான் இருக்கும். இது வந்து ஆப்போசிஷன் டு ஏசிக்கானது. அப்போ அது ரெண்டுமே ஹையாக இருக்குது. அப்போ லார்ஜ் எக்ஸல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து லார்ஜாக இருக்குது. இந்த லார்ஜ் எக்ஸல் தானே, எக்ஸல் வந்து அதிகமாக இருக்கும் பார்த்துமா. அப்போ அது எப்படி நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஏசிக்கு ஒரு ஹை இம்பிடன்ஸ் மாய்க்க ஒர்க் ஆகி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில் ஏசி ஃப்ளோ ஆகிறத வந்து சோக் பண்ணும். அதாவது தடுத்து நிறுத்தாதான் அதான் ஏசிக்கான ஆப்போசிஷனாக அங்கே பார்க்கணும். சோக் ஆயில் வந்து ஏசியில் எப்படி ஆப்போசிஷனாக ஒர்க் ஆகுதுன்னு. எப்படி இப்போ லார்ஜ் இண்டக்டன்ஸ் வந்து லார்ஜாக இருக்குது. அப்போ வந்து இது லார்ஜாக இருக்கப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், அப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸுங்கிறப்ப இது ஆப்போசிஷன். அப்போ ஹை இம்பிடன்ஸுங்கிறது இருக்கும். இது லார்ஜாக இருக்கனால இம்பிடன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். அப்போ வந்து சர்க்கியூட்டுக்கு போகக்கூடிய ஏசியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இது சோக் பண்ணி ஸ்டாப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஆப்போசிஷன் டு டிசிக்கான ஆப்போசிஷனை பார்ப்போம். ஏன்னா நம்ம சோக் ஆயில்னு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதாவது வெரி லோவாக இருக்கிறது மட்டும் தான் அலோவ் பண்ணும். பட் டிசியை வந்து அலோவ் பண்ணு சொல்லி பார்த்தோம். அதோட ஃபங்க்ஷன் அதான் இது. ஏன்னா இது லார்ஜாக இருக்கனால இது அலோவ் பண்ணல. அதான் அதுக்கான ரீசன். நெக்ஸ்ட்டு ஆப்போசிஷன் டு டிசி சர்க்கியூட். இப்போ டிசி சர்க்கியூட்டில் பார்க்குறப்ப இங்கே ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்குன்னா ஜீரோவாக இருக்குது. ஃப்ரீக்வன்சி வந்து ஜீரோ. டிசிங்கிறப்ப ஃப்ரீக்வன்சி ஜீரோவாக இருக்குது. இப்போ ஃப்ரீக்வன்சி ஜீரோ அப்படின்னா இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்க்கான ஃபார்முலா போய் ஃப்ரீக்வன்சி ஜீரோன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும்? எக்ஸோட வேல்யூஸும் நமக்கு ஜீரோவா. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்குது. ஃப்ரீக்வன்சி ஜீரோ, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து ஜீரோ. அங்கே நமக்கு என்ன ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃப்ரீக்வன்சிங்கிறது அங்கே யூஸ் ஆகிருக்கும். இதில் டிசியில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃப்ரீக்வன்சிங்கிறது அங்கே இருக்கும், யூஸ் ஆகிருக்கா. ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஃப்ரீக்வன்சி வந்து ஜீரோங்கிறதுனால நமக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து ஜீரோவாக மாறிச்சு. அப்போ சோக் ஆயில் வந்து நமக்கு என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னா வந்து ஜீரோ ஆப்போசிஷன் வந்து ஜீரோ ஆப்போசிஷன். அப்போ ஆப்போசிஷனே இல்லை அப்படின்னா என்ன பண்ணும்? டிசி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ டிசி கரண்ட்டுக்கு எந்த ஒரு ஆப்போசிஷனும் கொடுக்கல. எதனால அப்படின்னா அந்த இண்டக்டன்ஸ் காரணமாக. ஏன்னா இண்டக்டன்ஸ்னால எந்த ஒரு ஆப்போசிஷன் கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகும். தி ஒன்லி ஆப்போசிஷன் இஸ், அதாவது காயில் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் ஒன்லி ஆப்போசிஷனாக இருக்கும். வெரி லோ ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? வெரி லோவாக இருக்கும். அப்போ டிசி கரண்ட் என்னவா இருக்கும்? எந்த ஒரு தடையும் இல்லாமல், எந்த ஒரு அன்இம்பிடட், அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாமல் என்ன ஆகும்னா டிசி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஏன்னா ஜீரோ ஆப்போசிஷன் ஜீரோவாக இருக்கனால எந்த ஒரு தடையுமே இல்லாமல் என்ன ஆகும்னா டிசி கரண்ட் ஃப்ளோ ஆகும். டிசி கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கான ரீசன் என்ன? ஃப்ரீக்வன்சி ஜீரோ, ரியாக்டன்ஸ் ஜீரோ. அப்போ எந்த ஒரு ஆப்போசிஷன் இல்லை, டிசி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன? வெரி லோ ஓமிக் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏன் வந்து சோக் ஆயிலுக்கு பதிலாக, அதாவது ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக சோக் ஆயிலை வந்து ஏன் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ளூரசன்ட் லேம்ப் ஏதோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு ஃப்ளூரசன்ட் லேம்ப், அதாவது டியூப் லைட் இருக்குல்ல, அந்த டியூப் லைட் இருக்குன்னா நம்ம எதை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா சோக் ஆயில்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணணும் ஓவர் இந்த ரியோஸ்டாட். ரியோஸ்டாட் மீன்ஸ் வேரியபிள் ரெசிஸ்டர் தான் ரியோஸ்டாட். அதாவது இதுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அது ஒரு பவர் எஃபிஷியன்சிக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக சோக் ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட மெயினானது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இந்த பவர் எஃபிஷியன்சிக்காக, வாட்லெஸ் கரண்ட்டுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அங்கே வந்து யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளூரசன்ட் லேம்ப்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான ஃபீச்சர்ஸ், அதாவது சோக் ஆயில்ஸ்னால் என்ன, அதே மாதிரி ரெசிஸ்டர், அதாவது இதுவும் என்ன தான் பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு தடையாக தான் நமக்கு வந்து சோக் ஆயில் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ரெசிஸ்டர்ஸ், அதை விட இது ஏன் பெஸ்ட்டு, அதுக்கான ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். இப்போ லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஹை இண்டக்டிவ் ரியாக்டன்ஸுங்கிறது இருக்கும். இங்கே வந்து ஹை ஓமிக்கு ரெசிஸ்டன்ஸ், இங்கே வந்து ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இண்டக்டிவ்
ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கரண்ட்டை வந்து கம்மி பண்ணும். அதாவது இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோம். இது எது மூலயமா வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து கம்மி பண்ணும் அப்படின்னா இந்த ஹை இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் மூலமாக அந்த எக்ஸல் மூலமாக தான் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி இது என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹை ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் மூலயமா என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து டிக்ரீஸ் பண்ணுது. இங்கே இருக்கக்கூடிய பவர் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0. இதுதான் இருக்கக்கூடிய இந்த மெயின் ரீசன். இந்த ரெசிஸ்டாருக்கு பதிலாக நம்ம அதாவது ரியோஸ்டாருக்கு பதிலாக நம்ம சோக் ஆயிலை யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே இதுதான். ஏன்னா ஆல்மோஸ்ட் 0, எந்த ஒரு பவர் லாஸுமே இல்லை. ஆனால் இங்கே என்ன இருக்கும்னா பவர் லாஸு ஹையாக இருக்கும். ஏன்னா பவர் லாஸ் இங்கே லோவாக இருந்தால் நம்ம இதே ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பவர் லாஸுங்கிறது ஹையாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த சோக் ஆயிலை என்ன யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ்ஸு. இப்போ ஆல்மோஸ்ட் பவர் லாஸுங்கிறது இங்கே ஆல்மோஸ்ட் 0, பவர் லாஸ் வந்து ஹையாக இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்குது அப்படின்னா பவர் லாஸுங்கிறது ஹையாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஸு. நெக்ஸ்ட்டு எனர்ஜி. இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா வந்து எனர்ஜி ஸ்டோர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அதாவது சோர்ஸ்க்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அதான் வந்து இண்டக்டாஸோட இதுவும் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இண்டக்டாஸ் தானே. அப்போ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். எனர்ஜி என்ன பண்ணுது மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணுது. ஸ்டோர் பண்ணிட்டு மறுபடியும் சோர்ஸ்க்கே ரிட்டர்ன் பண்ணிடுது. அதனால எந்த ஒரு பவர் லாஸும் இல்லை, ஆல்மோஸ்ட் 0வாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன எனர்ஜின்னு பார்க்குறப்ப பர்மனன்ட்லி டிசிபேட்டட் அஸ் ஹீட்டாக என்ன பண்ணிடுது, பெர்மனண்டாக வந்து டிசிபேட் பண்ணிடுது. அதாவது எனர்ஜி எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுதுன்னா ஹீட்டாக வந்து லாஸ் பண்ணிடுது. அதனால தான் இங்கே வந்து லாஸ் வந்து ஹையாக இருக்குது. இதுக்கான பேஸ் ஆங்கிள் இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து சோக் இண்டக்டாஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கரண்ட்டு லேக்ஸ் வோல்டேஜ் பை ஆல்மோஸ்ட் 90 டிகிரி என்னவாக இருக்கும்னா லேகிங்கில் இருக்கும். அப்போ காஸ் பை பேஸ் ஆங்கிள் பார்க்குறப்ப 0வாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பேஸ் ஆங்கிள் பார்க்குறப்ப 1. அப்போ கரண்ட் இன் ஸ்பேஸ், இது வோல்டேஜ் கூட இன் ஸ்பேஸில் இருக்கும். இப்போ இது என்ன இருக்குது லேகிங் 90 டிகிரி. இது வந்து இன் ஸ்பேஸு வோல்டேஜுக்கு இன் ஸ்பேஸில் இருக்குது. அதாவது ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதாவது ஒரு பிகாஸ் அடுத்த லைன் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா ஒரு பியூர் இண்டக்டாஸ், அதாவது இந்த பியூர் இண்டக்டாஸ்னால் சோக் ஆயில் வித்து அது கூட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா அது அங்கே இது வந்து டிசிபேட் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து என்னவாக இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 0. அதாவது ஆல்மோஸ்ட் 0 ஆவரேஜ் பவர். அதை இங்கே சொல்கிறோம் 0 ஆவரேஜ் பவர் வந்து 0வாக இருக்குது. நெக்ஸ்ட் இதனால் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து எந்த ஒரு பவர் லாஸுமே இல்லை. அதாவது ஏசி லிமிட்ஸில் ஏசி கரண்ட் லிமிட் பண்ணுறது எந்த ஒரு எலக்ட்ரிக் பவர் லாஸுமே இல்லை, ஹீட்டாக வந்து எதுவுமே பவர் லாஸுமே இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஹைலி எனர்ஜி எஃபெக்டிவாக இருக்கும். அந்த சோக் ஆயில் வந்து ஹைலி எனர்ஜி எஃபெக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின். எனர்ஜின் சோக் ஆயில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்குறப்ப டிசிபேட் ஆனிச்சுன்னா அப்படின்னா வந்து அது ரெசிஸ்டாரு. அதுவே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டாக ஸ்டோர் ஆனிச்சு அப்படின்னா வந்து அதை கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அதுவே வந்து இது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா இண்டக்டாஸ். ஏன்னா இது வந்து இண்டக்டாஸ் மாதிரி ஒர்க் ஆகுதுனால எனர்ஜியின் சோக் ஆயில் எப்படி ஸ்டோர் ஆகுனா மேக்னெட்டிக் ஃபீல்டாக ஸ்டோர் ஆகி மாதிரி சோர்ஸுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இதுவுமே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டாக ஸ்டோர் பண்ணி நமக்கு அப்படியே சோர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஸ்டோர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதான் கம்ப்ளீட்டாக எந்த ஒரு லாஸுமே இருக்காது. செகண்ட் கொஸ்டின், சோக் ஆயில் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்துருந்தோம்னா கரண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் வித்தவுட் எந்த ஒரு பவர் லாஸும் இல்லாமல் கரண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த சோக் ஆயிலுங்கிறத யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பவர் லாஸின் ஒரு ஐடியல் சோக் ஆயில் வந்து பவர் லாஸ் என்ன இருக்கும், ஒரு ஐடியலான சோக் ஆயில் பவர் லாஸ் என்ன இருக்கும் மினிமம் ஆல்மோஸ்ட் 0வாக இருக்கும். இப்போ அதான டேபிளில் பார்த்தோம். அந்த டேபிளில் பார்த்தா அதே அதாவது மொத்தம் இருக்கக்கூடியது வந்து ஒரு டேபிளில் சிம்பிளாக பார்த்துட்டோம், அவ்வளோதான். ஃபோர்த்து கொஸ்டின், ஏன் வந்து சோக் ஆயில் அதாவது ரெசிஸ்டார்ஸ்க்கு பதிலாக சோக் ஆயிலை வந்து நம்ம ஏசி சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் ரெடியூஸ் பண்ணுறது வித் எந்த ஒரு எனர்ஜி லாஸ் இல்லாமல் அதை கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஃபிஃப்த்து கொஸ்டின், சோக் ஆயில் இருக்கக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா
லீடிங்கில் இருக்கா லாகிங்கில் இருக்கா இன்ஸ்பேஸில் இருந்துச்சு அது ரெசிஸ்டார்ஸ் ஜீரோங்கிறத பற்றி நம்ம பார்க்கல. லீடிங்லேயும் பார்க்கல. அப்போ கரண்ட் வந்து வோல்டேஜுக்கு என்ன இருக்கும் லாகிங்கில் இருக்கும். அதுவே வந்து இங்கே வோல்டேஜ்னு கொடுத்து கேட்டாங்கன்னா அப்போ லீடிங் கரண்ட்டுன்னு போட்டுக்கணும். ஆனால் நமக்கு இப்போ கொடுத்துருக்கிறது வந்து கரண்ட் கொடுத்துருக்கனால லாகிங் டு வோல்டேஜ். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்த டாபிக்கு. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சோக் காயில்ஸ்னால் என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஒர்க்கிங்ஸ் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ சோக் காயில்ங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், அதாவது ஏசி கரண்ட்டை வந்து என்ன பண்ணுறதுன்னா அது ஃப்ளோ ஆகாமல் தடுக்கும். அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிறது வந்து ஃப்ளோ ஆகாமல் தடுக்கும். அதுவே லோ ஃப்ரீக்வன்சி டிசியை வந்து அது அலோவ் பண்ணும். அதாவது ஒரு ஸ்மால் ஆப்போசிஷன் கூட நெக்லிஜிபிள் ஆப்போசிஷனை வச்சு அதை என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அலோவ் பண்ணோம். அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து ஒரு சாஃப்ட் அயன் கோரை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். அப்போ சாஃப்ட் அயன் கோருக்கு என்ன இருக்குன்னா ஒரு இம்பிடன்ஸ் ஹையாக இருக்கனால அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த ஏசியை வந்து சோக் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அது ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து ஒரு டேபிள் வாங்கி போட்டு பார்த்துருந்தோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹை இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வாங்கி ஒர்க் பண்ணி என்ன பண்ணணும்னா கரண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணும். அதே மாதிரிக்கே இது வந்து சோக் காயில், அதே மாதிரிக்கே ரெசிஸ்டர்ஸ் இது ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருந்தோமா. அப்போ இது கம்மியாக இருக்கும். அதே மாதிரிக்கே இது வந்து இதுவும் கரண்ட்டை கம்மி பண்ணும். எதாவது மூலியமா அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்ஸை ஹை பண்ணுறது மூலியமாக அது கம்மி பண்ணும். இது வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இந்த எக்ஸலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக என்ன பண்ணும் அப்படின்னா வந்து டிக்ரீஸ் பண்ணும். இது ஆல்மோஸ்ட் பவர் லாஸ்ங்கிறது ஜீரோன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது வந்து என்ன இருக்குன்னா ஹையாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டாக ஸ்டோர் பண்ணும். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டாக வந்து ஸ்டோர் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எனர்ஜியை ஹீட்டாக அப்படியே வந்து டிசிபேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் அதுக்கான பேஸ் ஆங்கிள் பார்த்தோம். அப்போ காஸ் பை ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தோம். இங்கே வந்து காஸ் பை ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுதான் இன்னைக்கு பார்த்த டாபிக். இதோட என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது இந்த ஏசி பற்றின இந்த கான்செப்ட் எல்லாமே என்னையோட ஏசி சர்க்யூட்ஸ் பற்றின எல்லாமே என்னையோட ஓவர். இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அதாவது நம்ம புக்கில் இருக்கும், அதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதை வச்சு அதுலேருந்து உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எதுவும் தெரியுது அப்படின்னா அங்கே அது எந்த டாபிக் நேராக இருக்கோ அங்கே கொண்டு போய் நோட் பண்ணி கொஞ்சம் கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் போய் குறித்து வச்சுக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்கு ஆன்சர் ஆப்ஷனை வந்து நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் அதுக்கு தெரியுது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறப்ப மறுபடியும் வந்து அதோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக கிளியராக படிக்கிறீங்க. இந்த எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து கிளியராக படிச்சுட்டு ரிவிஷன்லாம் பண்ணிட்டு போய் நோட் பண்ணுறப்ப ஒரு 30 கொஸ்டின்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அதை பார்த்துட்டு எது தப்பு பண்ணோம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கரெக்டாக பார்த்துங்க. மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறப்போ ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் ஆன்சரை மறைச்சிட்டு நீங்கள் மறுபடியும் போட்டு பாருங்கள். அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டான வேலை போய் தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் அதாவது நீங்கள் படித்ததை விட நீங்கள் நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதான் அப்போ எல்லா கொஸ்டின்ஸ் நல்லா கிளியராக தெரியுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கிளியராக ரிவிஷன் பண்ணுறப்போ நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா செமிகண்டக்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் கண்டக்டர்ஸ் செமிகண்டக்டர்ஸ் இதுக்கான கிளாசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.